அனைவருக்கும் எனது முதற்கண் காலை வணக்கம். இந்த மூலகரப்பட்டி பகுதியானது நான் சிறு வயதிலிருந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த பகுதியிலே நான் அரசு பள்ளிகளில் படித்து வந்தவன். ஏனென்றால் இந்த பகுதியில் உள்ள வணிக சங்க பெருமக்களும் சரி, பொதுமக்களும் சரி, இங்க இருக்கிற அனைத்து கிராம மக்களும் எனக்கு எல்லாரும் என்னுடைய படித்த அனைவரும் இருக்கிறார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக என்றால், இந்த மூலகரப்பட்டி, முனஞ்சிப்பட்டி, என்னுடைய இருக்கக்கூடிய கடமகுளம், உண்ணங்குளம், கூந்தங்குளம், காடங்குளம், காரியாண்டி, இது கிராமம் நிறைந்த பகுதி. இந்த கிராமங்கள் நிறைந்த பகுதிக்கு கூடுதல் பசுவதி கேட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். சமீபத்துல இங்க இருந்து கிராம பகுதி அப்படின்னால இங்க இருக்கிற நமக்கு இந்த மூலகரப்பட்டி பகுதிக்கு 2 டவுன் பஸ் தான் ஓடுது. இந்த டவுன் பஸ்ஸுமே காலையில போயில இங்க முனஞ்சிப்பட்டியில இருந்து வரையில மூலகரப்பட்டி வரையில அதிகமாக கூட்டம் இருந்தா ஏன் அப்படின்னா, அந்த பஸ் இலவச பேருந்து பஸ்ஸா மாற்றிருக்காங்க, பெண்களுக்கு இலவசம் சொல்லி. அப்போ இங்க இருந்து திருநெல்வேலிக்கு வேலைக்கு செல்வர்கள் பொதுமக்களும் சரி அந்த பஸ்ல ஏறினால பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் செல்வதற்கு ரொம்ப பக்கத்துல அந்த டவுன் பஸ்ல இடையில போயில பள்ளி மாணவர்கள் கூட்ட நேரத்துல கண்ணாடி உடைஞ்சு போச்சு. அப்ப அந்த கண்ணாடி உடைஞ்சு போச்சுனால ஊடகத்தை நடத்துனர் உடனே அந்த பஸ் ரோட்ல நிப்பாட்டி அவர் வாக்குவாதம், இந்த பள்ளி மாணவர்கள் தான் கண்ணாடியை உடைச்சாங்க, நீங்க விட்ட ஓட்ட பஸ்ல கண்ணாடி உடைஞ்சு போச்சு, ஆனா அவங்க அன்னைக்கு சொல்றாங்க கல்லூரி மாணவர்கள் உடைச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு நாங்க சாலை மறியல் பண்ணா அதற்கு காவல்துறை எங்க மேலும் வழக்கு போட்டுச்சு. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்களுடைய கோரிக்கை பொதுமக்களுக்கு கோரிக்கை. நீங்க எங்க மேல வழக்குக்கு போடுங்க, நாங்க அதை கோர்ட்ல எப்படி பாத்துமோ தந்துச்சுக்கிட்டோம், அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அதற்கு இன்னும் நீங்க தீர்வு காண்கிறீங்களா? இங்க இருந்து பள்ளி மாணவர்கள் எல்லாரும் பள்ளியில் படிச்சாதான், கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு உண்டான படிப்புக்கு நம்ம இருந்து எவ்வளவு செலவு பண்ணி கல்லூரி காலேஜுக்கு அனுப்புறோம். ஆனா இங்க இருந்து பஸ் 8:40க்கு சேவிஸும் சரி, ஜான்ஸும் சரி, இங்க இருக்கிற பாலிஸ்டாண்ட் சரடகர் ஸ்கூலுக்கும் சரி அனைத்தும் குறிப்பிட்ட நேரத்துக்கு போகணும். இல்ல அப்படின்னா அங்க கேட்ட மூடிடுவாங்க. அது போக இங்க இருக்கிற பெருமையான மக்கள் நம்ம இங்க இருந்து பழையங்கோட்டையை தாண்டியோ அரசு மருத்துவமனை தாண்டோம்னா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. கரெக்டா 8:30க்கு அங்க ரயில்வே கேட்ட அடைச்சிருவான். மேம்பாலம் ஓய்வு வடிவ மேம்பாலம் அமைக்கணும்னு சொல்லி 1 வருஷம் ஆச்சு, அதுக்கு இன்னும் அடிக்கல் நாட்டத்தோட இருக்கு, அந்த மேம்பாலம் ஆரம்பிக்கல. இங்க இருந்து நம்ம அந்த புறவணிக்கப்புற ரயில்வே கேட்டை தாண்டி தான் இங்க இருக்கிற கல்லூரிக்கும் போக வேண்டியிருக்கு, பள்ளிக்கூடத்துக்கும் போக வேண்டியிருக்கு, அரசு மருத்துவமனைக்கு அங்கதான் போக வேண்டியிருக்கு. ஆனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூல் கரெக்ட் டயத்துக்கு போனாதான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். அதற்காண்டி நாங்க தொடர்ச்சியாவே நான் சார்ந்த தென்தமிழ் சார்பாகவும் சரி, பொதுமக்களும் சரி, இந்த பெண்களுக்கு கூடுதல் பஸ் வேணும், இங்க இருக்கிற மூலகரப்பட்டி முனஞ்சிப்பட்டி பள்ளிக்கூடத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பஸ் விடுங்கன்னு சொல்லி நம்ம பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கொடுத்திருக்கோம், மனு அளித்திருக்கோம், போக்குவரத்துறை அதிகாரிகளும் கொடுத்திருக்கோம். அது போக இப்ப அதற்கு பிறகு இடையில போக்குவரத்துறை சார்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரெட்டியார்பட்டி டு மூலகரப்பட்டி முனஞ்சிப்பட்டி வர பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு நாங்க எல்லா பேருந்துக்கும் இலவச பாஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஜீவோ கொடுத்திருந்தாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் சாலை மறியல் பண்ணி எங்களுக்கு இதை சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி போக்குவரத்து சார்பா நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அது போக இப்ப ஆனா அதுக்கு கொடுத்தாலும் எந்தெந்த பேருந்து நிறுத்தத்துல எல்லா பேருந்து நிலையத்திலும் சொல்லி நிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு சுற்று வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற அரசு பேருந்துல நடத்துனரும் சரி, ஓட்டுநர் டிரைவர்களும் சரி, குறிப்பிட்ட இப்ப மூலகரப்பட்டி முனஞ்சிப்பட்டி இங்க மட்டும் தான் நிக்க தவிர கிராமப்புறத்துல இங்க இருக்கிற சின்னமரப்பட்டி, சேந்தாங்குளம், பருத்திப்பாடு, ஆனைப்புறம், புதுவரிச்சி, இட்டடி, இப்படி குறிப்பிட்ட பகுதியில எந்த பகுதியிலுமே இந்த பேருந்து நிக்க போறது கிடையாது. அது போக இந்த பேருந்து எக்ஸ்பிரஸா இது லோக்கலா அப்படின்னு போட பாருங்க, எல்லா பஸ்ஸும் ஒட்டி வச்சிருப்பாங்க எக்ஸ்பிரஸ், அவ்வளவுதான். இது குறிப்பிட்ட இடத்துல நிக்குமா நிக்காதா அந்த மாதிரி எந்த ஒரு தகவலுமே கிடையாது. நம்ம கிராமப்புற பகுதி மக்கள் இது கேட்டா இது எக்ஸ்பிரஸ் நிக்காது அப்படின்னு அது பேருந்து நிறுத்தல இந்த இடத்துல சரியான பேருந்து நிறுத்தல நிக்காது மிக பெரும் பிரச்சனையா இருக்கு. நம்மளும் அங்க போக்குவரத்துறை அதிகாரிட்ட நிறைய திருப்பு மனுவும் அளிச்சாச்சு, நிறைய திருப்பு அவங்ககிட்ட சொல்லியாச்சு. அவங்க நான் தம்பி என்னப்பா செய்ய அப்படின்னு சொல்லி. அதனால நாங்க கேட்டுக்கொண்டது இந்த மக்களுக்கு கிராமங்கள் இருந்த பகுதி இந்த மூலகரப்பட்டி முனஞ்சிப்பட்டி இங்குள்ள பகுதிக்கு நீங்க கூடுதல் பேருந்து விடுறதுக்கு உண்டான வசதியை செஞ்சுட்டாங்க. அது போக இந்த இடையில இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள்ல எந்த ஒரு பேருந்துகளும் சரிவர நிற்பதே கிடையாது. அது மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியா பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கு. அதனால அதற்கு நீங்க அது மேலும் கவனம் செலுத்தி எங்களை வேற போராட்டங்கிறது நாங்க தென்றல் சார்ந்த போராட்டம். எங்களை பத்தி நீங்க சில இங்க இருக்கிற தகவல்களும் எங்களை பத்தி தவறான நோக்கத்துல சில பேர் சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரத்திலேயே முதுகுளத்திலே எங்களை பத்தி நீங்க கேட்டு பார்க்கலாம். தென்றல் நாங்க எடுத்த போராட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இங்க ஒரு சிலர் பாண்டினா உடனே ரோட்டுக்கு மாறான், இவங்களும் ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, வழக்கு போடுங்க அப்படின்னு. நாங்க வழக்குக்கு அஞ்சுற ஆள் நாங்க கிடையாது, சரியா? நாங்க தமிழ் மக்களுக்கும் மண்ணுக்காண்டியும் மக்களுக்காண்டி நாங்க பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி நாங்க எடுக்க தயார். நாங்க ராமேஸ்வரம் மீன ஒரு போராட்டம் எடுத்தோம்னா இலங்கை மேல தமிழ் மீனவர் பிரச்சனை, கடலுக்குள்ள இறங்கிய போராட்டம், ஏதாவது ஹைட்ரோ கார்பன் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், இப்படிதான் என்னுடைய போராட்டங்கள் இருக்கும். நீங்க அதனால நாங்க சொல்லிக்கொள்வது என்னன்னா, இந்த கிராமப்புற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எதுவாக கூடுதல் போக்குவரத்து தந்து இதற்கு பிரச்சனையை முடிக்கணும். இல்ல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல அது போக இங்க இருக்கிற ஆளுங்கட்சியும் சரி,
இப்ப அடுத்தல இருக்கிற பிஜேபி, பாஜக நாங்க தொகுதிக்கு நாங்க தான் வருவோம் எல்லாரும் சொல்றாங்க, போட்டி போடுறாங்க. ஆனா இந்த முள்ளட்டு இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் நான் படிக்கல, இப்படிதான் இருந்தது. இதற்கு புதிய பஸ் ஸ்டாண்டு கட்டி தருவோம், ஒரு பெரிய அளவுல ஒரு பேருந்து நிலையம் அமைச்சிருவோம், இன்னைய வேற அதுக்கு கிடையாது. அதனால இந்த வரக்கூடிய ஆளுகின்ற எம்எல்ஏயும் சரி, இந்த நாங்கர் தொகுதியை ஆள போகிற எம்எல்ஏவும் சரி, இந்த கிராமப்புற மக்களுக்கு தேவையை அறிந்து நீங்க களமாடுங்க. இல்லை என்றால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இங்க இருக்கிற பகுதி மக்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அதற்கு தக்க நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த ஒருவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.